தம்பி யாரு கடங்கார மாதிரி நிக்கிறீங்க? கடங்காரன் தாங்க. நான் உங்க மகனோட ஃப்ரெண்டு. மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு மொபைல் கேட்டான், கொடுத்தேன். 3 நாள் ஆச்சு, இன்னும் திருப்பி தரலைங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட? சாரி மச்சி, அன்னைக்கே திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன், முடியல, லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காத. இவன் பொண்ணுங்க டாவடிக்கிறதுக்கு எங்க அப்பா லோன்ல வாங்கி கொடுத்த மொபைல் தான் யூஸ் ஆகுது. எல்லாம் நேரம் தாண்டவை. சந்தோஷம். ஏன் தம்பி இதெல்லாம் கடன் வாங்கிட்டு? என் டேஸ்டுக்கு நான் டாடா பிர்லாக்கு மகனா பிறக்க வேண்டியது என் தலை எழுத்து. தவறி போய் உனக்கு மகனா பிறந்திருக்கேன். என்ன பண்றது? இப்படி கடன் வாங்கி தான் என் ஆசையை தீர்த்துக்க வேண்டியிருக்கு. சரி சரி, போய் கதவை தரேன். தம்பி எடுத்து போட்ட பனின்னு கேட்டிய, வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் வாங்கிட்டு வர சொன்னது? என் டேஸ்ட் உனக்கு தெரியுமா? பணமா கேட்டா பனியனை வாங்கிட்டு வந்து. பணமா கொடுத்துருவேன், ஆனா உனக்கு பனியன் வாங்கிக்காம வேற எவ்வளவுக்காவது பாடி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா? அது அது வந்து உன் மேல சொல்லி தப்பு இல்ல. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு நீ ஞாபகப்படுத்துற. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? எங்க இருக்காங்க? எது கேக்குற? இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது பாரு. சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் தான். சரியா போச்சு. நானும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட பழகல. என்ன? அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்ட்? மேகிதி. இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டோட பீச் பார்க் அப்படி எல்லாம் போறது இல்ல, அதான். ஏன்பா, வயசுக்கு வந்த பசங்க கண்ட இடத்துல சுத்துறதுக்கு பேரு சாதாரண நட்பா? தம்பி நீ ஆம்பளை பரவாயில்ல, அவ பொம்பளையாச்சே. நாளைக்கு கல்யாணம் காட்சி வந்ததுன்னு வச்சுக்க, 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. இப்ப நீ என்னதான் சொல்ற? பொண்ணு அவளை கல்யாணம் கட்டிக்க, அப்படி இல்லன்னா அவளோட சுத்துறதை நிறுத்திறேன். இத பாரு, அனாவசியமா நீ என் மேல சந்தேகப்படுறேன். உன்ன மாதிரி பேட்டத்தனமா இல்லாம ஏதோ கொஞ்சம் டீசென்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிடிக்கலன்னா சொல்லு, எதையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்து தொலைறேன். எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை சொல்ற? நாளைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டானேன்னு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு போய் எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கணும் நான் கற்பனை பண்ணட்டா. நீ பாட்டுக்கு சொல்லமா சொல்லிட்டியடா, செத்து தொலைறேன்னு. தம்பி, உன்னை படமா பாக்குற தைரியம் உங்க அப்பனுக்கு இல்லடா, சத்தியமா இல்லடா. இனிமே இந்த மாதிரி விஷயத்த நான் பேசுறேன்னா என்ன சோட்டாலடா, அதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு போவா? சரி, நீ போய் துணி மாத்திட்டு ரெடியாரு, நான் போய் சூடா டீ போட்டு கொண்டாடுறேன். யார் நீங்க? என்ன வேணும்? ராமு வீடு இதானே? அண்ணே, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்னடா ராமு, என்ன அப்படி பாக்குறேன்? நான் தான் பிரகாஷ். பிரகாஷ் நீயா? சௌக்கியமா இருக்கியா? அமெரிக்கா வந்து எப்ப வந்த? வந்து 1 மாசம் ஆகுது. காலையில அப்படியே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தேன். வர வழியில நீங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். இந்த பிரசாதம். வா வா, வந்து உட்கார். முருகா முருகா. என்னால நம்பவே முடியலையே. பொம்பளைங்க பின்னாலே சுத்திக்கிட்ட நீ இப்ப கோயில் பிரசாதத்தை ஆரம்பிச்சுட்ட. பிராந்தி பாட்டிலையும் பிரியாணி பாட்டிலையும் உன் கையில பாத்திருக்கேன். இப்பதான் அதுல கோயில் பிரசாதத்தை பாக்குறேன். செக்ஸ்ங்கிறது வாழ்க்கையில ஊறுகா மாதிரி. நான் அதையே சாப்பாடா சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கு இதுதான்டா மருந்து. வெளிநாட்டுல போய் சந்தோஷமா இருக்கலான்ட்டு அங்க ஒண்ணு. ஆனா அவங்க உண்மையான சந்தோஷம் பாசம் பந்தம் கூட்டு குடும்பங்கிற ஒத்துமையில தான் இருக்குன்னு இந்திய வாழ்க்கை வாழ ஆசைப்படுறாங்க. என் நிலைமை பத்தியா? நம்ம நாட்டோடைய பெருமையை வெளிநாட்டுல போய் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீ கொடுத்து வச்ச வேண்டாம். குடும்பம், மனைவி, கூட பிறந்தவங்க, உன் வாழ்க்கையே தனிடா. என்ன பண்றது? பகல்ல தொலைச்சது இருட்டுல தேடுறவன் கதையாயிடுச்சு என் கதை. எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில இனிமே கிடையாதுடா. என்னடா கிளைய மாதிரி பேசிக்கிட்டு? இப்ப நீ நினைச்சா கூட இது மாதிரி ஒரு வாழ்க்கைய உன்னால அமைச்சுக்க முடியும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. எத்தனையோ பெண்களை அசமணத்துக்கு அப்புறம் மனைவி ஆக்கிக்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி விரட்டி அமைச்ச பாவினா எனக்கு எதுக்குடா கல்யாணம்? இம்பாசிபிள். ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் நல்லவனா பிறக்கணும். இப்ப இழந்து போன குடும்ப சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதான்டா. சாரிடா ராமு, எதையோ பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். பட்டுமா? இப்ப எங்க தங்கி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? தற்சமயம் பாண்டி பேஜார்ல ஒரு ஜவுளி கடையில குமாஸ்தா வேலை பாக்குறேன். என்னது? அமெரிக்காவில வேலை செஞ்சேனே, ஜவுளி கடையில வேலை செய்யற? தெரு தெருவா சுத்தி ஈய பாத்திரம் வித்தாலும் இனி இந்தியாவில தான் விற்பேன். பார்த்துமா?
மன்னிக்கணும், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல, யாரோ வந்திருந்தாங்க, பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொன்ன திருவையார் மாப்பிள்ளையே மல்லிகாவுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, நானும் முதல்ல அந்த முடிவுல தான் இருந்தேன். இதோ இப்ப வந்துட்டு போனாரு உங்க நண்பர். இவர்தான் மல்லிகாவுக்கு சரியான மாப்பிள்ளையா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிரகாஷையா? அவன் தெரியும் தம்பி, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி நல்லவனை விட கெட்ட திருந்தினவன் வசதி நான் சொல்லுவேன். ஏன்னா திருந்தினவன் திரும்பி கெடவே மாட்டான். மத்தவங்களை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாரு உங்க நண்பர். இப்ப மத்தவங்க அவரை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இருக்காரு. உங்க தங்கையால அவருக்கு ஒரு வாழ்வு அமையும் நாள் அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. இப்பவும் அந்த பையன் ரெடி. திருவையாறுல இருந்து வந்து கல்யாணத்தை வச்சுக்கன்னா முடிச்சிடலாம். எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இப்படியே பேசாம இருந்தா எப்படிங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஆறுதலா பேசுங்களேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் திரும்ப திரும்ப எனக்கு ஒரு வழிதான் தோணுது. மல்லி, நாம 2 பேரும் உங்க வீட்டுக்கு தெரியாம எங்கயாவது ஓடி போயிடலாம். ஆமா, எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காதல முழு மனசோட ஏத்துக்கிட்டாரு. பட் அவர் பிசினஸ் முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பி வர எப்படியும் 1 மாசம் ஆகும். நீ என்னடா நாளைக்கு உன் கல்யாணம்னு சொல்ற? இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போகிறதுதான் சரியான வழி. எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இனி சகலமும் நீங்கதான். நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேங்க. இன்னைக்கு ராத்திரி இதே இடத்துக்கு நீ வந்துரு. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். பட் ஒன் திங், இந்த சினிமா கதாநாயகி மாதிரி கட்ட புடவையோட வந்துடாத. வீட்டுல இருக்கிற அத்தனை நகைகளையும் போட்டு வந்துரு. அப்பதான் பாக்குறதுக்கு கௌரவமா இருக்கும். ஓகே? சரிங்க. ஏன் லேட்டு? பேசி முடிச்சிட்டியா? பையனெல்லாம் பார்ட்டி 5000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு தானே? ஆமா, பொண்ணு கருப்பா சிவப்பான்னு தெரியாம 5000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். சரி, வழக்கமான இடத்துக்கு பார்ட்டி வந்துட சொல்லு. நான் பொண்ணோட வந்துடுறேன். கமிஷன்? யோ, சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத. வழக்கப்படி தரேன், போ. சரி. இந்தாப்பா முத்தப்பா, நாளைக்கு காலையில 6 to 7 முகூர்த்தம். டிஃபன்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். அங்க தாலி கட்டி முடியறதுக்குள்ள இங்க சாம்பார தாளிச்சிடுறேன். சரி. என்னங்க கொஞ்சம் வாங்கலே. என்ன விஷயம்? வந்து உங்க தங்கச்சியை காணுங்க. பயந்துட்டியா? நான் தான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். சரி, புறப்படு. ஏய், வந்தேன். ராத்திரி நேரம் எதுக்கு முன்ஜாக்கிரதையா நகையெல்லாம் காட்டி பொட்டியில வச்சிருவோம். ஆமாங்க. சீக்கிரம் காட்டு. சீக்கிரம். கமான் கமான். சந்தோஷம், நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்ன மாதிரி கத்தி பிடிச்சு காலத்தல்லாம பெரிய டாக்டர் ஆவன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. ஆனா நீ பொம்பளைய பிடிச்சு வியாபாரம் பண்ற புரோக்கரை வசந்துட்ட பாரு. பெத்த வயித்துல பாலை வாத்துட்டடா. கள்ளி பாலை வாத்துட்ட. இல்ல, அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கும் அவளுக்கும் சாதாரண நட்புன்னு. ஏண்டா, நான் படிக்காதவன் தான், தெரியாம கேக்குறேன். பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட ஓடி வரத்துக்கு துணிஞ்சாலே இதுக்கு பேரு சாதாரண நட்பா? அக்கா தங்கச்சிங்களோட பிறக்கலாம் பரவாயில்ல,
ஒரு தாய் வயித்துல பிறந்தவனாச்சுடா. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம இருந்துட்டியே. உன்னையே நம்பி வந்தவளுடைய வாழ்க்கைய கேவலம் 5000 ரூபாய்க்கு விலை பேசி அவளுடைய எதிர்காலத்தை அழிக்க பாத்தியடா. நீ என் மாமா இல்லடா, ஏன் மனுஷனே இல்லடா. டேய், உன்னை என் சக்திக்கு மீறி வளர்த்ததா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சத்தியத்தை மீறி வளர்ந்திருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மவனா பிறந்த ஒரே பாவத்துக்காக உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். அந்த நகையில அவளை திருப்பி கொடுத்த. அவளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னங்க, என்னாச்சு? எங்க தேடி தங்கச்சி கிடைக்கல. ஐயோ, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. பொண்ணு எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? மல்லிகா, தங்கச்சி என்ன நடந்துச்சு? வெள்ளம் எங்க பிறந்த? விவரம் எல்லாம் அப்புறம் பேசுங்க, முதல்ல கல்யாணம் முடிட்டோம். ராமா, வாங்க. கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன பாளையத்தான், நீ எப்படி எல்லாம் உன் மகனை பாசத்தை குட்டி வளர்த்தேன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட உன் மகனை நீயே உன் கையினால வெட்டி கொலை செய்ய காரணம்? எல்லாரும் செடியை தண்ணி ஊத்தி வளர்ப்பாங்க, ஆனா பைத்தியக்கார பாலை ஊத்தி வளர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது விஷ செடின்னு. அதனாலதான் என் கையாலே வெட்டி போட்டுட்டேன். இத்தனை வருஷமா நான் ஆட வெட்டி பொழைச்சுக்கிட்டு இருந்தது பாவமான காரியம் தான். ஆனா இன்னைக்கு என் ஒரே மவனை வெட்டி சாச்சது புண்ணியம். இதுக்கு மேல என்ன ஒண்ணு கேட்காதீங்க, என்ன கைது பண்ணுங்க. இந்த புண்ணியமான காரியத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, கொடுங்க சார். இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் இந்திய மண்ணின் பண்புக்கும் அன்புக்கும் இலக்கணமாக இருப்பவர்கள், நல்ல இலக்கியமாக நிலைப்பவர்கள். இவர்கள் இந்தியர்கள். தன்மகனாயினும் தவறுகள் புரிந்தார், நன்மகன் அல்ல என நினைத்தார். இந்த நல்லவன் பிள்ளையின் உயிர் பறித்தார். வாய்க்கு ருசியாய் கூட்டிய கையால் வாய்க்கரிசி அள்ளி போட்டு விட்டார். வாய்க்கு ருசியாய் கூட்டிய கையால் வாய்க்கரிசி அள்ளி போட்டு விட்டார். பாசத்தை மண்ணில் புதைத்து விட்டான். இவர்கள் இந்தியர்கள், இவர்கள்
நன்றி மறந்தவன் நடப்பினம் என்று இங்கொரு தந்தை விதி செய்தார். மகன் இருந்தும் அவனுக்கு விதி செய்தார். இளத்தின் அடியில் இருட்டிருந்தாலும் வெளிச்சம் கொடுக்கும் அனைவருக்கும். இளத்தின் அடியில் இருட்டிருந்தாலும் வெளிச்சம் கொடுக்கும் அனைவருக்கும். அடுத்தவர் கண்ணீர் துடைப்பவர் வாழ்வும் அதுபோல் இங்கே அமைந்திருக்கும். இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் இந்தியர்கள். கூட்டு குடும்பத்தின் பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் என்று சுமைதாங்கி அதை இணை போல் காத்தான் துயில் நீங்கி. தந்தை பற்றி தாலி அணிந்த நங்கை கூட தொடவில்லை. தந்தை பற்றி தாலி அணிந்த நங்கை கூட தொடவில்லை. நாயகன் போலே நாயகி அமைந்தார் பூமியில் இவற்றோர் இணையில்லை. இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் இந்தியர்கள். இந்திய மண்ணின் பண்புக்கும் அன்புக்கும் இலக்கணமாக இருப்பவர்கள். கல இலக்கியமாக நிலைப்பவர்கள். இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் இந்தியர்கள்.